எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பூக்களை யூஸ் பண்ணி ஒரு ஐஸ் பவுல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இதில் இப்போ வந்து நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து பல வகையான கலர் உள்ள பூக்களை வந்து அதில் கிள்ளி போடுங்க. இந்த ஐஸ் பவுலில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பூக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரோஸ் யூஸ் பண்ணலாம், வேப்பம் பூவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த பூக்கள்லாம் நம்ம சாப்பிட முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பவுலில் போட்டு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் அழகுக்காக மட்டும் பண்ணுறதால இதில் நான் யூஸ் பண்ணுற சாதா பூக்களை தான் நான் யூஸ் பண்ணுறேன், சாப்பிட முடியாத பூக்களை. இதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா கிள்ளி போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வந்து அந்த பவுலுக்குள்ளே அடுத்த சைஸ் சின்ன சைஸ் உள்ள பாத்திரத்தை அது உள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு அது உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டான ஒரு பொருளை வந்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு நியர்லி 10 to 12 hours இதை வச்சு நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு ஒரு அழகான ஐஸ் பவுலாக மாறி இருக்கும்.